முருகனுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அவருக்கு பிடித்தது மலரா? செவ்வந்தி மலர்களின் மனம், சிவப்பு நிறத்தின் அழகு அவரை கவர்கிறதா? அல்லது பால், பஞ்சாமிர்தமா? தூய பால், தேன், நெய், பசுந்தேங்காய், திராட்சை இதையெல்லாம் கலந்து செய்யப்படும் பஞ்சாமிர்தம் தான் அவரின் பிரியம் என்று நினைக்கிறீர்களா? வெற்றிலையா? அதை அர்ச்சித்து வணங்கினால் அவர் மகிழ்கிறாரா? அல்லது பெரும் யாகமா, அர்ச்சனையா? மனிதர்கள் சேர்ந்து செய்யும் பெரிய யாகங்கள், வேத மந்திரங்கள், விலைமதிப்புள்ள அர்ச்சனைகள் அவையே முருகனுக்கு மிகவும் பிடித்ததா? இவையெல்லாம் அர்ப்பணிக்கலாம், ஆனால் முருகனின் இதயத்தை வருடுவது வேறொன்று. அது நம்முடைய மனமுருகிய பக்தி பாடல். முருகனுக்கு மிகவும் பிடித்தது பாடல். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகள். இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் முருகனை நேரடியாக தொடும். பாடலின் சொற்கள், ராகங்கள், பக்தியின் குரல் இவை எல்லாம் அர்ச்சனைக்கும் மேலான அர்ப்பணிப்பாக மாறுகின்றன. வயது எதுவாக இருந்தாலும், யார் பாடினாலும் உண்மையான மனதோடு பாடப்படும் ஒவ்வொரு பாடலும் முருகனுக்கு ஆனந்தம் தரும். ஆக முருகனுக்கு பிடித்தது மலர் அல்ல, பால் அல்ல, வெற்றிலை அல்ல. முருகனுக்கு மிகவும் பிடித்தது நம்முடைய பாடல்தான். மனமுருகி பாடுங்கள், அவர் உடனே காட்சி தருவார். மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஓம் சரவண பவ.